அன்பான நேயர்களுக்கு அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, ஜீவன் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் அனைவருக்கும் எனது 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசிக்கு 2026 பிறக்கும்போது கன்னியா லக்னம் உத்திர நட்சத்திரத்தில் தான் உதயமாகும். அதே போல் இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடமாக உங்களுடைய ராசி அமைகிறது. உங்கள் லக்னத்துக்கு அதாவது 2026 ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த லக்னம் கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி, அதாவது உங்கள் ராசிக்கு 8ல் சனி அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகவும் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் ஆகும். உங்கள் ராசியிலேயே கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. ஏன் பர்டிகுலராக இதை மட்டும் நான் சொல்கிறேன்னா, இதுதான் பெரிய கிரகங்கள் அதிகம் ஒரு வீட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய அதிக நாட்களை கொண்டு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைவதால் அதை தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் 2.5 ஆண்டுகளும், குரு பகவான் 11 மாதம் 28 நாட்களும், ராகு கேது 18 மாதங்களும் ஒரு வீட்டில் ஆட்சி செய்கின்றன. அதாவது இது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு தன்மையான பலாபலன்களை அதில் கொடுக்கும். அதாவது கிரக காலகத்தின்படி உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல அமைகிறாங்களோ அதை பொறுத்து பலாபலன் அமையும். அதன்படி சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது இந்த 2026 ஆண்டு உதயமாகும் போது உங்கள் ராசியினுடைய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் வரைக்கும் நல்ல சிறப்பான பலனை கொடுத்துட்டு இருக்கார். 8ல் சனி இருக்காரு, 7ல் ராகு இருக்காரு, ஜென்மத்தில் கேது இருக்காரு. எல்லா இடங்களும் கொடுத்துட்டு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் கூடயும் கொடுத்துட்டு இருக்காரு 11ஆம் இடத்துலேருந்து குருவாகும். அதனால் ஜூன் மாதம் வரைக்கும் எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா குருவனுடைய அனுகிரகத்தினால, குருவனுடைய பார்வையினால் அந்த அசுரகிரகனுடைய பலாபலம் மாறி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூன் 2க்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாக கடகத்துக்கு பிரவேசிக்கிறார். அப்போ தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும். இப்போ ஜூன் மாதத்துக்கு பின்னாடி இந்த 2026 நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12க்கும் போது விரயஸ்தானம், அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்ததால உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் மொப்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், விபத்துக்கள், உயிரிழப்புகள், உடல்நல கோளாறுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா குருவுடைய அனுகிரகத்திலேருந்து நம்ம வெளியே வரும்போது இது போல சூழ்நிலைகளை இந்த சிம்மராசினியர்கள் சந்திப்பார்கள். அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வீண் விரயமாக கொடுத்துருவாரு. 12ஆம் இடம் போது விரயஸ்தானம். அப்போ கோச்சாரப்படி விரயஸ்தானத்துக்கு குரு வரும்போது விரயத்தை கொடுக்கணும். அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் திட்டமிடணும் முன்கூட்டியே. இந்த ஜனவரி 1லேருந்து ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட பாதைக்கு உண்டான வழிவகைகள் என்னவோ அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை சுபகரியமாக மாற்றிக்கிற மாதிரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்களா இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும்.
பயப்பட வேண்டியதில்லை. ஜென்மத்தில் வந்து கேது இருக்கிறாரு. ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால எண்ணங்கள் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஆக்சிலேஷன் மைண்ட்லேயே இருப்பீங்க. ஸோ அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய தன்மையும் கட்டுப்பட்டு வரும். ராகு கால பூஜைகளை மேற்கொள்ளுங்க. காலபைரவ வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள், ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. குருவனுடைய 11ஆம் இடத்து அமைப்பினால அதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள இருக்குது. அவர் பேச்சாக மாறி வந்துட்டாருன்னா அப்புறம் சனியினுடைய இடர்பாடுகள் இது அதிகரிக்கும். அப்போ நாம் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ இருந்தே திட்டமிடுன்னு சொன்னதை நீங்கள் கரெக்டான படி திட்டமிட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ இந்த 2026 திட்டமிடுதல் உங்களுக்கு மிக அவசியம். முன்கூட்டியே என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம், இனி எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்களா? இந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த தொந்தரவும் இல்லாத நல்லாண்டாக அமைய என் நல்வாழ்த்துக்கள். நன்றி.